Hi everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் count of boxes. பாருங்க, count of boxes அப்படினு சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி boxes எல்லாம் கொடுத்து இதுல எவ்வளவு boxes இருக்கு, இதுல எவ்வளவு boxes இருக்கு மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க. boxes அப்படினா squares, rectangles ரெண்டுமே இந்த கவுண்டிங்ல வந்துரும். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல எவ்வளவு பாக்ஸ் இருக்குன்னு சொல்லி நாம கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 சிங்கிள் பாக்ஸா கவுண்ட் பண்ணா 4 இருக்கு. ஆனா அது மட்டும் இல்ல, இதுல ரெக்டாங்கிள்ஸும் சில ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு. பாருங்க, இந்த ரெண்டு பாக்ஸும் சேர்ந்து ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகுது இல்லைங்களா? இதுவும் கவுண்ட்ல வந்துடும். 1 இந்த பாக்ஸ் வந்துடும், 2 3 4. சோ அப்போ ரெண்டு பாக்ஸ் சேர்ந்து ஒரு பாக்ஸா கிரியேட் ஆகுது அப்படி சொல்லும்போது அதுல ஒரு 4 பாக்ஸ் வந்திருக்கு. 3 பாக்ஸஸ் சேர்ந்து பாக்ஸ் கிரியேட் ஆகுமா அப்படின்னா 3 பாக்ஸஸ் சேரும். ஆனா அது பாக்ஸ் ஷேப்ல இருக்காது, வேற ஒரு ஷேப் வந்துடும். ஆனா இது பாக்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள்ஸ் பாக்ஸஸ் அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்தது 4 பாக்ஸஸ் சேர்ந்து நம்ம ஒரு பாக்ஸ் கவுண்ட் பண்ணலாம். இட் இஸ் 1. ரைட்? அப்ப டோட்டல் எவ்வளவு இருக்குங்க? 9 பாக்ஸஸ் இதுல இருக்கு. இதுல நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் ஆர் நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கேட்டாலும் அதே தான், நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ்னும் கேட்கலாம். நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் கேட்டா கூட நம்ம இதே தான் பண்ணணும். ஏன்னா ஸ்கொயர் இஸ் ஆல்சோ a rectangle. ஸ்கொயரை நம்ம ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். சோ ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ்னும் கேட்பாங்க, இல்ல ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் அந்த மாதிரியும் கேட்கலாம். சரி, இங்க பாருங்க எவ்வளவு பாக்ஸஸ் வந்திருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 8 சிங்கிள் பாக்ஸஸ். ரெண்டு பாக்ஸ் சேர்ந்து பாக்ஸ் கிரியேட் ஆகுற மாதிரி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 பாக்ஸஸ் இருக்கு. 3 பாக்ஸஸ் சேர்ந்து பாக்ஸ் கிரியேட் ஆகுற மாதிரி எவ்வளவு இருக்கு பாருங்க. 1 2 3 4 4 இருக்கு. 4 பாக்ஸஸ் சேர்ந்து பாக்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா 1 2 3 4 இந்த 4 பாக்ஸும் சேர்ந்து ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகும். 1 2 அதுக்கப்புறம் 1 2 3 4 இந்த 4 பாக்ஸ் சேர்ந்து ஒரு பாக்ஸ். 1 2 3 4 5 இது ஒரு 5 வரும். அடுத்து 5 பாக்ஸஸ் சேர்ந்து பாக்ஸ் ஷேப் வராது. 6 பாக்ஸஸ்ல நமக்கு வரும் 1 2 only 2. 7 பாக்ஸஸ்ல ஷேப் வராது. 8 பாக்ஸஸ்ல நமக்கு ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் பாத்தீங்கன்னா 10 20 25 plus 5 30. சோ இதுல 30 பாக்ஸஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஷேப்புங்களா இருந்தா பிரச்சனை இல்ல. இதுல வந்து ஒண்ணா கவுண்ட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இங்க 9 இருக்கு, இங்க 30 இருக்கு. ஆனா இங்க நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆயிடும். சோ அதுக்கு ஷார்ட்டா நம்ம சீக்கிரம் பண்றது மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா, சோ இத நான் ஷார்ட்கட்ல பண்றேன் பாருங்க. இது எவ்வளவு காலம் இருக்குங்க? 2 காலம்ஸ் இருக்கு. சோ ஒரு காலம்ல எவ்வளவு பாக்ஸ் இருக்குங்க? 2 பாக்ஸஸ். ஒரு காலம்ல 2 பாக்ஸஸ் இருந்துச்சுன்னா 1 plus 2. 3 பாக்ஸஸ் இருந்தா 1 plus 2 plus 3. 4 பாக்ஸஸ் இருந்தா 1 plus 2 plus 3 plus 4. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இங்க 2 பாக்ஸஸ் மட்டும் இருக்கிறதால 1 plus 2 என்னங்க வரும்? 3. இங்கேயும் ஒரு ரோல் எவ்வளவு இருக்குங்க? 1 2. அதனால 1 plus 2 3. சோ இங்க 3 வருது, இங்க 3 வருது. 3 3s are 9. இங்க பாருங்க ஒரு காலம்ல எவ்வளவு பாக்ஸ் இருக்குங்க? 2 பாக்ஸஸ். சோ 1 plus 2 3. இங்க 1 2 3 4 இருக்கிறதால 1 plus 2 plus 3 plus 4 என்னங்க வரும்? 4 plus 3 7 7 plus 2 9 9 plus 1 10. சோ இங்க 4 பாக்ஸஸ் இருக்கிறதால 1 plus 2 plus 3 plus 4. இங்க 10 இருக்கு, இங்க 3 இருக்கு. 10 3s are 30. இதான் ஷார்ட்கட். சோ இதுல எவ்வளவு பாக்ஸஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 ஒண்ணா கவுண்ட் பண்ணா டைம் லேட் ஆயிடும், வேஸ்ட் ஆயிடும். இப்போ என்ன பண்ணலாம்? 1 2 3 4 5 6 6 ஒரு காலம்ல 6 பாக்ஸஸ் இருக்கிறதால 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6 என்னங்க வரும்? 6 plus 4 10 10 plus 5 15 15 plus 5 20 plus 1 21. அதே மாதிரி 1 2 3 4 5 இந்த ரோல 5 இருக்கிறதால 1 plus 2 plus 3 plus 4 plus 5 போட்டா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 5 plus 4 9 plus 1 10 10 plus 5 15. சோ இதுல 21 வந்துச்சு, இதுல 15 வந்து 15 into 21. 15 into 21 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 15 21 5 1 is 5 5 2s are 10 10 plus 1 11 2 1 is 2 plus 1 3. So total number of boxes 315. அவ்வளவுதான். Thank you.